ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளான எறா தொக்கி எப்படி செய்ய பார்க்கலாம். இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பார்க்கலாம் வாங்க. எறா க்ளீன் பண்ணி அது கூட மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடணும். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சால்ட் போட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள் கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டு அது கூட லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு எல்லாத்தையும் மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும். மூடி போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து அடுப்பத்தை வச்சு அதில் ஒரு ஃபேன் வச்சிடணும். வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் திட்டமாக ஊற்றி ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றி இந்த எறா ஒன்றா போட்டு வறுத்து எறாவை எடுத்து ஒன்றா போட்டு எறாவை எடுத்து இப்போ ஒன்றா போடணும். போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லா எறாவும் போட்டுட்டு இது வறுக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சு சிம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துடணும். அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டு உடையாமல் பார்த்து மூடி போட்டு மறுபடியும் அதை வறுத்து ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அதே பேனில் எண்ணெய் ஊற்றி ஒரு 4 ஸ்பூனுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டு அது கூட வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினப்பாடு அது கூட தக்காளி கொஞ்சம் போடணும். தக்காளி போட்டு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி நல்லா வதக்கணும். வதங்கினப்பாடு கொஞ்சோண்டு சால்ட்டு ஏற்கனவே இறால கொஞ்சோண்டு சால்ட் போட்டதுனால இதில் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் போட்டு அது கூட கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வெந்திருந்த பட எறாவை போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி அப்படியே அவ்வளோதான். ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரான எறா தொக்கு ரெடி. ஃபைனலாக எங்கள் அம்மா செஞ்ச எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு.